அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம் தான், சாரி பேரவை தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் போகணும்னு நினைச்சார், பட் இப்ப அது முடியல. சிஎம் அவர் சொல்றார் பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எந்த இயற்கையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அடம் போன ஃபுல் ஆயிடுச்சு, இல்லைன்னா டேம் உடையணும்னு திறந்து விடுறாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. உங்க உபரி வாற்று எங்களுக்கு வேணாம், எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். அதனால பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் சமம், இயற்கை அனைவருக்கும் சமம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க 717 மதுபான கடைகளை பத்தி பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஏன் தொகுதியில கூட அது மூடப்படவில்லை என்பது உங்க கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அதே போல கேப்டன் அவர்கள் 45 ஆண்டு காலம் வாழ்ந்த சாலி கிராமம், முதல்வர் அவர்களும் எங்க வீட்டு பக்கத்துல அதே சாலி கிராமத்துல தான் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். அங்க விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு நான் கொண்டு செல்லணும்னு விரும்புறேன். இது விருகம்பாக்கம் தொகுதி மக்கள், நாங்க பல ஆண்டுகள் அங்க வாழ்வதனால என்னிடம் முறையிட்டது. இன்றைக்கு ஜெயகோபால் கரோடியா பள்ளிக்கூடம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்கு, அங்க ஒரு மதுபான கடை நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விருகம்பாக்கம் எம்எல்ஏ அதை உடனடியாக கவனத்தில் கொண்டு இது போன்ற டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சொன்ன அந்த வாக்குறுதிகளை எல்லாமே நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் சொல்லை செயலாக காட்டி இந்த அரசு அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். கடைசியா நான் முடிக்கும் போது, இது அவைத்தலைவருக்கான நான் பேசுறது ஸ்ட்ரெயிட்டா, இது என்னுடைய சஜஷன் தான். நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் அது உங்கள் பிரியம். நான் பதிய வச்சுட்டே ஆரம்பிக்கிறேன். இங்க நாம அவைக்கு வந்ததுல இருந்து நான் சொன்னது ஒரு விஷயம். அது இப்போ நம்ம போய் நோட்ல தான் கையெழுத்து போடுறோம். இப்போ எங்கேயோ டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. நீங்க அவையில் வரும் மெம்பர்ஸ் கையெழுத்து போடாம பயோமெட்ரிக் சிஸ்டம்ல லேட்டஸ்டா நீங்க அதை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல தண்ணி பிரச்சனை அங்கேயும் ஓய மாட்டேங்குது, இங்கேயும் ஓய மாட்டேங்குது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லவா, நான் சும்மா சொன்னேன். பார்த்தா பாதி பேருக்கு பாட்டில் வந்துருச்சு, பாதி பேருக்கு தான் டம்ளர் இருக்குது. முழு பேருக்கும் பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது சுகாதாரமாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, மூன்றாவது ஒரு விஷயமாக, எல்லாரும் வெளியே போறோம், வரோம், ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த 5 கேமராமேன் மட்டும் நான் பாக்குறேன், நின்ன இடத்துலயே அப்படியே நிக்கிறாங்க. ஒரு இயற்கை உபாதைக்கோ ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் நீங்க ஒரு கர்ட்டசியா எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் என்னுடைய உரையை சொல்லி, நிச்சயமாக அனைவருக்கும் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக அமையணும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், நாம வந்தோடனே இரங்கல் தீர்மானம் நம்ம வாசிச்சீங்க, அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு அதோடு கூட இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால், அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். எனவே அவரது நினைவு நாளை இந்த அவையில் இரங்கல் செய்தியோட நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் அந்த தலைவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செலுத்தியதற்காக ஒப்பாகும். அவர் மட்டும் இல்ல, நம்மை சுற்றி இருக்கின்ற புகைப்படங்களில் இருக்கின்ற எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களுடைய நினைவு நாளில்
இந்த சிறப்புமிக்க அவையில அவர்களுடைய நினைவு நாளை நாம் நினைவு கூறும்போது இந்த அவைக்கும் ஒரு மாண்பு மரியாதை, அந்த தலைவர்களுக்கும் ஒரு மரியாதை, அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மரியாதை, மக்களுக்கும் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமது பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்ன அந்த பயோமெட்ரிக் ஏற்கனவே ஆயில் உள்ளது, விரைவில் அது அமல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.